ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கார்டனில் ஒரு சூப்பரான ஒரு ஹைப்ரிட் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம சீட் போட்டு வந்ததில் இது 3வது பூ வந்திருக்கு. ஷீஷெல்லும் ரெட் ஜாயும் சேர்த்து நம்ம போட்டதில் இப்போ 3வது பூ பூத்துருக்கு. 3வது பூ எப்படி பூக்கும்ன்றதை பார்க்குறத விட எனக்கு இந்த பட்டோட அழகு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவையாவது மேலே ஏறி இறங்கி பார்த்துருப்பேன். அந்த பட்டை பார்க்கறதுக்காகவே குட்டி குட்டியிலேருந்து அப்படியே அழகாக பிக்சர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பட்டோட பிக்சரை அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டை பாருங்கள், எவ்வளோ அழகாக பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம க்யூட்டான ப்ளூமுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலரு. ரெட்டும் இல்லை, பிங்க்கும் இல்லை, அது ஒரு மாதிரி அந்த ஃபஷ்யா பிங்க்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பிங்க். அதனால் இதோட பேரே வந்து ஃப்ரெண்டு வந்து ஃபஷ்யா ட்ரீம்னு வச்சுட்டாங்க. டிடி ஃபஷ்யா ட்ரீம்னு வச்சுருக்கேன். பேர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் இதில் வந்து ஒன்று கண்டுபிடிச்சதில் என்னென்னா, ரெயின் சீடு நம்ம பாலினேட் பண்ணி போடும்போது அந்த 10 சீடு முளைக்குதுன்னா அந்த 10 ஒரே மாதிரி முளைக்காது, வேறு மாதிரி தான் முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இத்தனை நாளாக வந்து எல்லா பாட்லேயும் ஒரு பூ அப்படி தான் பூத்துட்டு இருந்துச்சு. எனக்கு இந்த பாட்டில் மட்டும்தான் தொடர்ச்சியாக 3 பூ பூத்துது. ஆனால் 3மே வேறு இதில் பூத்துச்சு. ஒன்று டார்க் ரெட்டு, அப்புறம் ஒன்று லைட் ரெட்டு, ஃபுல் ரெட்டு, அப்புறம் இது வந்து பார்ஷியலாக இந்த மாதிரி ஒயிட் அண்ட் பிங்க்கில் பூத்துருக்கு. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சீட் பாட்லேருந்து வர பூக்கள் எல்லாமே வந்து வேறு மாதிரி தான் பூக்குன்றதை நான் இதில் கண்டுபிடிச்சிருக்கேன். இது நிறைய பேருக்கு பழசாக இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு புது இன்ஃபர்மேஷன் எனக்கு. ஸோ எனக்கு இந்த ரெயின்லிலே இப்போ புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டோன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கும் இந்த ஐடி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லை இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்னால் சொல்ல முடியும். அதுக்கப்புறமா இன்னும் ஒரே ஒரு கிவ் அவே கொடுக்கலான்னு இருக்கேன். அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் மட்டும். இது என்ன ஐடின்னு சொல்லி நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிவ் அவே இருக்குது. தேங்க்யூ.